கண்டினியூ. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் டாட்ஸ் வச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஸ்டார்ட்னு ஒன்று சொல்லி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் அப்புறம் ஹெச்டிடிபி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது நம்ம அதை தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு யூஆர்எல்ல கண்டிப்பாக 2 டாட்ஸ் இருக்கணும். அப்படின்னா 2 டாட்ஸ் வச்சா 3 பார்ட்ஸ் வந்து வரும் ஸ்ப்ளிட் பண்ணும்போது. ஸோ இன்கேஸ் 3 பார்ட்ஸ்க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து இன்வாலிட் யூஆர்எல் தான். அதனால sys.exit வந்து அதோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்றது வந்து அண்ணா வந்து போன கிளாஸ்ல வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. இந்த ஹெச்டிடிபிஎஸ்க்கு முன்னாடி டபிள்யூ போட்டா வருமா இல்லையான்ட்டு. ஸோ அதனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து போட்டிருக்கேன். இந்த யூஆர்எல் ஸ்டார்ட்ல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்டா இந்த டபிள்யூன்னு இருக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இந்த பார்ட் மட்டும் கட் ஆகி இந்த யூஆர்எல் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால அப்போ 2 கண்டிஷன் தான். ஒன்று அது ஹெச்டிடிபிஎஸ் இந்த மாதிரி இருந்திருக்கும், இல்லைன்னா ஹெச்டிடிபி அப்படின்ற இந்த கண்டிஷன் வந்திருக்கும். ஸோ அதனால நான் இது ரெண்டையுமே யூஆர்எல் ஸ்டார்ட் அப்படிங்கிற வேரியபிள் வச்சு கம்பேர் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து நான் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணும் போதே வந்து இந்த இதில் தனியாகவே வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு டபிள்யூ தான் வந்திருக்கும். ஸோ அதனால நான் வந்து அதை அப்படி கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேஸும் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து கம்பேர் பண்ணோம். ஸோ நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணும் போதே வந்து இங்கே தனியாக .com அப்படிங்கிறது வந்து தனியாக கடைசி ஸ்பாட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். கடைசி பார்ட்டோடைய இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ இப்போ நம்ம அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். அது .com இல்லை இன் இல்லைன்னா வந்து .edu இந்த மாதிரி வந்து எது வேணா இருக்கலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம. நான் வந்து .com இன் அப்புறம் edu டெக் அப்புறம் org இந்த மாதிரி வச்சிருக்கேன். அது இன்கேஸ் இந்த கண்டிஷன்லாம் பாஸ் ஆச்சு அப்படின்னா யூஆர்எல் வேலிட்னு வரும், இல்லைன்னா இன்வேலிட் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். நான் இந்த யூஆர்எல் இப்போ போடுறேன். ஸோ யூஆர்எல் வேலிட் வந்துருச்சு. ஸோ அண்ணா வந்து போன இதில் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி டபிள்யூ போட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற டபிள்யூவை ரிமூவ் பண்ணிட்டா என்ன வரும்னு சொல்லி. ஸோ அதனால அது போட்டால் இன்வேலிட் தான் வரும். அதுக்காக அந்த மாதிரி போட்டுருந்தேன். ஸோ இது என்னன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ வேலிட் போகணும். இந்த இந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல யாருக்கும் ஏதோ டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லையா? சரி, நீ அடுத்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட ஒரு ரேஞ்ச் வாங்கி அந்த 1ல இருந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூசர் கிட்ட இருந்து அந்த நம்பரை வாங்கிக்கிறேன். தென் வந்து ஃபார் லூப் வச்சு ரன் பண்ணலாம். ஃபார் லூப்ல வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷனே இருக்கு. இதில் நம்ம வந்து ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து ஸ்டாப் வேல்யூ அப்புறம் ஸ்டெப் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. நம்ம வேணா அதுவுமே கொடுத்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸ்டாப் வேல்யூ வந்து நான் நம் பிளஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ இங்கே இன்புட் வந்து 10ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம் வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஏன்னா ஸ்டாப் -1 அதுதான் வந்து ஃபார்முலா. அதனால நான் இங்கே +1 போட்டாதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ நான் அதை வந்து ரன் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது நான் இப்போ 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நான் இந்த +1 வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி ஸோ இப்போ நான் இதே 10 இங்கே போட்டேன் அப்படின்னா 1ல இருந்து 9 வரைக்கும் தான் வரும். ஸோ அதுக்கு தான் அந்த +1 வந்து நான் போட்டிருக்கேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லையா? சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே.